புதுச்சேரி அப்படின்னு சொன்னாலே சுற்றுலா நகரம். இந்த சுற்றுலா நகரத்துல குறிப்பாக சுற்றுலா பயணிகளுடைய ஈர்ப்பாக இருப்பது கடற்கரை. அந்த கடற்கரையில தினமும் காலையில சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்களும் நிறைய பேர் வாக்கிங் போறாங்க. அவர்கள் கிட்ட இந்த சட்டப்பேரவை தேர்தலை விட்டு என்ன எதிர்பார்ப்புகள் நிலவுகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையணும்னா இந்த எதிர்கட்சியுடைய கூட்டணியை பலத்தை பார்க்கணும். இந்த கூட்டணி ரெண்டும் பிரிஞ்சுதுன்னா பிஜேபியும் என்ஆரும் பிரிஞ்சாருன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அவங்க சாலிடா ஒன்னாயிட்டாங்கனாக்கா கொஞ்சம் டஃப் ஃபைட்டு தான் இருக்கும். வளர்ச்சியெல்லாம் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மத்திய அரசோட நிதியெல்லாம் நிறையா வந்திருக்குது. நிதி பற்றாக்குறையை ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கிறாங்க. என்ஆரும் நிறையா சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாரு. அதனால நல்லா சிறப்பாகவே இருக்கு பாண்டிச்சேரி ஆட்சி. 5 வருஷத்துக்கு சிறப்பான ஆட்சி தான். இத்தனை வருஷமா இருந்த சவால் என்ன? இந்த தேர்தலில் என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க? புதுச்சேரி ஒரு டூரிசம் ஸ்பாட்ல ஒரு நல்ல ஒரு இதுவா இல்லை. அடிப்படை வசதியெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது. ரோடு வசதியெல்லாம் இல்லாத இருந்தது. கடந்த கால ஆட்சியில் ரங்கசாமி வந்த பிற்பாடு நல்ல சிட்டியினுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த டிராஃபிக் இது கொஞ்சம் ரோடு இது டிராஃபிக் கண்ட்ரோல் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பாலங்கள் ரோடெல்லாம் இல்லாத அது கொஞ்சம் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் ரங்கசாமி மிக பெரும்பான்மையான நல்லதுகளை நல்லா பண்ணிக்கிறார். ரங்கசாமி ஆட்சியில் முதியோர்களுக்கு 55 வயசு மேலே ஆனவங்களுக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஒரு 1000 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அது நடுத்தர மக்கள் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய பெரிய உதவியாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு ப்ளஸ் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுவாங்க. டூ மச் ப்ளாக்கேஜாக இருக்குது. ஸோ இந்த மஸ்கிட்டோஸ் இஷ்யூஸு அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கூல் காலேஜஸ் டூ மச் ஃபீஸ் தேர் ஷுட் பி some cap. So as a parent we are facing lot of issue regarding the college fees, school fees. இதெல்லாம் கவர்மெண்ட் அண்டரில் கொண்டு வரணுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் இது. ஸோ எந்த கட்சி இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ வில் பி சப்போர்ட்டிங் தான். நியூ பார்ட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு சரிங்க வரவேற்பு? நியூ பார்ட்டிஸ் தெரியலைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது என்ஆர் காங்கிரஸ் இவங்க ஆல்ரெடி இருக்க பார்ட்டிஸ் தான் இருக்காங்க. பட் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே ஸ்டில் நவ் வி டோன்ட். அவங்க இருக்காங்க. பட் நவ் ஓன்லி திஸ் இயர் ஐ சி சம்திங் இஸ் கம்மிங் அப் ஃப்ரம் தெம். ஸோ தெர் இஸ் அன் இம்பாக்ட் மேபி. பாண்டிச்சேரியில் டூரிசம் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு ரொம்ப சஃபர் ஆகும். டிராஃபிக் இது நாங்கள் எங்கேயுமே வெளியில் போக முடியல. பொல்யூஷன் ஜாஸ்தியாகுது. அவங்க டூரிஸ்ட் இன்கம் பற்றி தான் பார்க்குறாங்க வழிய பாண்டிச்சேரி சிட்டிசனை பற்றி எந்த கேரும் கிடையாது. ஏன்னா வீக்கெண்டு மட்டும் பிஸ்னஸ் ஆனான்னு பார்க்குறாங்க. பிஸ்னஸ் மற்ற ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா போகுது. ஆனால் லோக்கல் பீப்புள் ரொம்ப